book of Proverbs chapter 18 verse 6 through 21. பழைய ஏற்பாட்டில் பேஜ் நம்பர் 778. நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஒருமிக்க வசனம் பிரதி வசனமாய் நாம் வாசிக்க போகிறோம். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி, பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கறுக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். ஆமென். நல்ல சத்தமா சொல்லலாம் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அமர்வோம். ஜீசஸ் கர்த்தர் மிகவும் நல்லவர். Our Lord is a good God. ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? இயேசு நல்லவர். Let's all say together, Jesus is good. நம்ம எல்லாம் சொல்லுவோமா? இயேசு நல்லவர். Jesus is a good God. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 1 பேதுரு 5:8 படி In 1 Peter 5:8 it says like this. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Your enemy the devil is going around like a wild lion to devour us. அல்லேலூயா. Hallelujah. பிசாசு எப்பவுமே பிஸியாகவே இருக்கிறான். The Satan is always busy. அல்லேலூயா. Hallelujah. பிசாசுக்கு எந்த ஒரு டீ பிரேக்கே கிடையாது. He never takes any break, tea break, anything like that. டீ பிரேக் காஃபி பிரேக். அல்லேலூயா. ஆமா, பிசாசுக்குன்னு சொல்லி எந்த ஒரு விடுமுறையுமே இல்லவே இல்லை. The devil does not have any holidays and he works without any holidays. அல்லேலூயா. அவனால் முடிந்த மட்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளை கீழே தள்ள பிரயாசப்படுகிறான். With all his ability and efforts he tries to push down the people of God. அல்லேலூயா. Hallelujah. அதற்காக அவன் மிகவும் கடினமாக உழைக்கிறான். And for that he works very hard. அல்லேலூயா. ஓவர் டைம் எடுத்து உழைக்கிறான். And he works beyond his work time. 3 மடங்கு கடினமாக உழைக்கிறான். He works 3 times harder than usually. அல்லேலூயா. நான் ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, நாம் வேலை செய்கிற இடத்திலும் இந்த பிசாசு வருகிறான். உண்மையா இல்லையா? The place in which we work, in that place also the devil enters. நான் கேக்குறேன், நீங்க வேலை செய்யற இடத்துல பிசாசு வரானா வரலையா? The place in which you're working, I'm asking you, does the devil is present there or not? நீ வேலை செய்யற இடத்துல பரிசுத்தமா இருக்குதா? பிசாசு வரதே இல்லையா? So the place in which where you're working, the devil does not come there or what? அல்லேலூயா. சரி, இரண்டாவது, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோமே இந்த சபைக்குள்ள பிசாசு வரானா வரலையா? So in this place where we worship our God, do you think the devil exists here or not? என்னன்னு பாஸ்டர் சொல்றது? போன வாரம் இருக்கிறாரு நீங்க, நான் இப்போ என்னன்னு சொல்ல தெரியலையா பாஸ்டர் எனக்கு? Saying I don't know what to say. Last week only you said God is present in this church, then how come the devil can come? அல்லேலூயா. பிசாசு இருக்கிறான். The devil is present everywhere. அல்லேலூயா. சரி, நைட் தூங்க போகிறோமே, தூங்க போகும்போது பிசாசு வரானா வரலையா? The time when we go to bed, when we sleep, does the devil come in that time? வரானா இல்லையா? Does the devil come in your sleep time? Yes, he comes in the sleep time also.
ஆமா. அப்ப பாருங்க, அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு வேலைக்கு போகும்போது என்ன ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகணும். என்ன வீட்ல என்ன செய்யணும்னா, இருக்கிறதான பெரியோர்கள் உங்க என்ன செய்யணும்னா, கணவர்கள், என்ன தாய்மார்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி என்ன இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா, ஜெபம் பண்ணி அனுப்பி விடணும். That's why we have this practice of praying and then leaving to job. ஆமா. 2வது அதே போல சர்ச்சுக்கு வரணும்னா கூட வீட்ல இருந்து ஒரு ஜெபம் பண்ணணும். வாங்க வாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோமா? வாங்க ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நாங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம். நாங்க போறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நாங்க போனோம்னா அங்க பிசாசு எங்களுக்கு ரொம்ப சோர்வு தர்றான், பலவீனமா இருக்குது, தூக்க மயக்கமா இருக்குது. நாங்க என்ன பேசுறோம் கூட அங்க கர்த்தர் பேசுறது கூட என்னால கேட்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு வீட்ல ஜெபம் பண்ணணும். Likewise, when we start from home, when we come to church also, we should pray. We should pray that we should focus on the word. We should hear the word properly. We should not get slept in the sermon. அல்லேலூயா. அதே போல நம்ம நைட் படுக்கும்போது கூட என்ன செய்யணும்னா நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்பா நான் நல்லா தூங்கணும். எனக்கு தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், ஒரே குழப்பமா இருக்குது. நைட்டு நேரத்துல என்னென்னமோ சிந்தனைக்குள்ள வருகிறது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்ல எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்தா ஒரு இன்பமான நித்திரையை தருவாரு. தேவையில்லாத கலக்கங்கள்லாம் இருக்கவே இருக்காது. Likewise, during the night time also, we should pray as a family together and then go to sleep, so that the unwanted dreams does not come in our mind. பாருங்களேன், நீங்களும் நானும் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இல்லைன்னு சொன்னா அந்த நாளே நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப பயங்கரமான நாளாக போய்விடும். அல்லேலூயா. If we are not careful about praying our little things, then the day becomes very horrible. ஆமா. நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பிசாசுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறான். அவனுக்கு நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை கேட்பதை கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. The devil is very keen about not listening to this word. He does not want us to listen to this word. ஆமா. ஏன் சொன்னா அவனுக்கு நம்மள பிடிக்கிறதே கிடையாது. He never likes a person who meditates on God's word. நம்ம ஆண்டவர் பிள்ளைன்றனாலே பிடிக்கிறது இல்ல அவனுக்கு. First reason, he does not like us because we are the child of God. அவன் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மள யாருக்கு பிடிக்காது? Who does not like us? நல்லா வாய்களை திறந்து சொல்லு. நம்மள யாருக்கு பிடிக்காது? So who's not liking us? யாருக்குமே என்ன பிடிக்காது? Who does not like us? சொல்லுங்க, பிசாசுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க. The devil does not like us. ஏன் சொன்னா நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டனோ அந்த நிமிஷம் முதற்கொண்டு நீங்களும் நானும் அவனுக்கு பரம எதிரிகள். The moment we are saved by God and we accepted God as a personal savior, we become the child of God, and from that day he did not like us. ஆமா, அவனுக்கு நம்ம மேல அவ்வளவு கோபம் இருக்கிறது. And he is very angry with us. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் பிசாசுக்கு வேலை செய்தோம். Once upon a time we were working for the devil. ஆமா, ஆனா இப்போ நம்ம யாருக்கு வந்துட்டோம் சொன்னா ஆண்டவருடைய பட்சத்தில் வந்து விட்டோம். But now we have come to the side of God. ஆமா, நாம திரும்பவும் அவன் பக்கம் போக கூடாது. And we'll never get back to the way of Satan. நாம நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தோம். ஆனா இயேசப்பா கிருபையினால் நம்மை காப்பாற்றி இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். We were going in the direction of the hell, but God stopped us and turned our ways towards heaven. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் நானும் இதை சந்தோஷமாய் வாய்களை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். And today with much joy we should open our mouth and confess that God is leading us in the way towards heaven. அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு அறிக்கை செய்யறது தான். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள். The subject for the day is that we'll open our mouth and confess these things. அல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. I'll open my mouth and confess all these things. சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். I shall see goodness in my life. சொல்லுங்க, இந்த வருஷத்துல நமக்கு இயேசப்பா தந்த வாக்குத்தத்தம் தானே 365 நாளும் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். The promise of the Lord for this year is that he will show the goodness in our life. ஆமா. So let's declare it for all 365 days, and every minute let us confess these words. ஆமா, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிசாசு அவனுக்கு ரெஸ்டே கிடையாது. பிஸியா நம்மள ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவே விட மாட்டேன்றான். சொல்லவே விடாம 3 வாட்டி அவன் ரொம்ப பிஸியா நம்முடைய லைஃப்ல என்ன செய்யறானா அதை சொல்ல முடியாதபடி அவன் தடை செய்கிறான். The devil works without any rest. He does not want to bring this word on our mouth. Hallelujah. The word of blessing. ஆமா, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். Open your mouth and say that I will surely see the blessing, the goodness of the Lord this year. ஆமா, படிக்கிற பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் நன்மையை பார்ப்பேன். Children who are studying, open your mouth and say that I will see the goodness of the Lord this year. நல்ல வாயை திறந்து சொல்லு, தம்பி நன்மையை காண்பேன் சொல்லு.
Open your mouth and confess, saying, I will see the goodness of the Lord in this year. ஆமா, வேலை செய்யற பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் நன்மையை People who are காண்பேன். working, open your mouth and confess that I will see the goodness of the Lord in my life. ஆமா, பிசினஸ் செய்யற பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் நன்மையை People who காண்பேன். are doing the business, open your mouth and confess that I will see the goodness of the Lord this year. அல்லேலூயா. பிள்ளை வேணுமா? கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் நன்மையான குழந்தையை தருவேன். People who are waiting for the children to be born, say, open your mouth and confess that I will see the goodness of the Lord this year. அல்லேலூயா. Amen. விசுவாசமா சொல்லுங்க, நான் நன்மையை பார்ப்பேன். With all சொல்லுங்க. faith and belief, say that I will see the goodness of the Lord this year. அல்லேலூயா. பாருங்க, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அதாவது ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காது. அப்போ ஒரு முட்டாள் தான் என்ன செய்வானா, தேவையில்லாத விவாதத்துல போய் தலையிடுவானா, அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். தேவையில்லாத காரியத்துல போய் நம்ம பேச வேண்டாம், நம்ம தேவையில்லாத பேசி அடி வாங்கிக்க வேண்டாம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. நம்ம தேவையில்லாம பேசி நமக்கு நாமே கேடு விளைவித்து கொள்ளக்கூடாது. நான் சொல்ல நல்லா புரியுதுங்களா? நல்லா என்ன கவனிங்களா டியர் பிரதர் சிஸ்டர், நல்லா என்ன கவனிங்க. தேவையில்லாததை பேசி நமக்கு நாமே கேடு விளைவித்து கொள்ளக்கூடாது. In Proverbs 18 verses 6 and 7, it says that if we talk about unwanted things, it says the person who talks about unwanted things is a fool and he brings unwanted trouble to his life. ஆமா, உங்களுக்கு நீங்க கேடு விளைவித்து கொள்ளாதீங்க. நான் சொல்றேன், வாயை திறந்தாலே நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள் தான் வருகிறது. சொல்லுங்க, நான் நன்மையை பார்ப்பேன். இத மட்டும் தான் பேசணும். Whenever we சொல்லுங்க, open our நன்மையை mouth, what பார்ப்பேன். comes is an unwanted word. So always open your mouth and confess that I will see the goodness of the Lord this year. ஆமா, சொல்லுங்க, நான் நன்மையை பார்ப்பேன். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம நன்மையை பார்ப்போம்னு சொல்லுங்க. Look at the person who's sitting next to you and say that I will see the goodness of the Lord this year. ஆமா, வேலை செய்யற பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீங்க நன்மையை பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. People are working, say to them, you will see the goodness of the Lord this year. அல்லேலூயா. சரீரத்துல பலவீனமா இருக்குதா, சொல்லுங்க, நான் நன்மையை If பார்ப்பேன். somebody feeling sick in their body, say that I will see the goodness of the Lord this year. ஆமா, உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, நன்மையை காண்பீர்கள். See your wife and say that you will see the goodness of the Lord this year. உங்க கணவனை பார்த்து சொல்லுங்க, நன்மையை காண்பீர்கள். See your husband and say that you will see the goodness of the Lord this உங்க year. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நன்மையை காண்பீர்கள். Look at your children and say that you will see the goodness of the Lord this year. எல்லாத்துக்கும் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு சத்தியம் என்னன்னா, வாய்களை திறந்து அறிக்கை செய்தல். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு அறிக்கை செய்றீங்களோ அதுல தான் கர்த்தர் கிரியை செய்ய We are போகிறார். facing all these troubles just because we are not responding in the right manner. Yes, We should sir. start opening our mouth and confessing that the promise of the Lord. அல்லேலூயா. அதனால தான் 21வது வசனம் சொல்கிறது, அந்த நீதிமொழிகள் 18:21ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். யாரெல்லாம் இந்த கனியை நீங்க விரும்புறீங்க? நான் நல்லா இருக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? The verse 21 says like this: the tongue has the power of life and death, and those who love it will eat its fruit. How many of us are desiring to have this fruit in life? நல்லா சொல்லுங்க, நான் அதில் பிரியப்படுகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். How many of us say that I like this fruit of life? ஆமா, சொல்லுங்க, நான் இந்த கனியில பிரியப்படுகிறேன். I like this fruit of life. நான் இந்த கனியில பிரியப்படுகிறேன். Let us say I like this fruit of life. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Amen. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40வது வசனம். That's why in Gospel of Luke chapter 19 verse 40 says like this: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus says, I tell you, he replied, if they keep quiet, the stones will cry out. ஆமா, நீங்களும் நானும் அவரை வாயை திறந்து அவர் நல்லவர், அவர் செய்வார்னு சொல்லலனா இந்த கல்லுகள் அவருக்கு சாட்சிடுமா? அப்ப நம்ம அதை விட மோசமா, கல்லுகள் கூப்பிடுன்னு சொன்னா நான் ஏன் இன்னைக்கு வாய்களை திறந்து அறிக்கை செய்யக்கூடாது? நல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை நன்மையை காண வைப்பார். If you and I do not open our mouth and confess that the Lord is good, that Jesus is good and he will do good, then these bricks will open their mouth and witness that the Lord is good. If these bricks can do that, let's all open our mouth and confess that God is good. ஆமென். நல்லா சொல்லுங்களேன், நன்மையை காண்பேன். சொல்லுங்க, நன்மையை பார்ப்பேன். Say that I will see the goodness of the Lord this year. ஆமா, இந்த வருஷம் எத்தனாவது வாரம் இது? 3 வாரம் முடிஞ்சுச்சா? அப்ப இன்னும் 49 வாரம் இருக்கு. இன்னும் 49 வாரம் இதே செய்தி தான் கொடுப்பேனே தவிர நம்ம எல்லாரும் இது பழகுற வரைக்கும் வேற செய்தியே கிடையாது. After the 52 weeks, 3 weeks have gone.
there are 49 more weeks, and I'm going to repeat the same message. Okay. We are going to see the goodness of the Lord all through this year. சரி பாஸ்டர், நான் கூட ஃபோன் அடுத்த வாரம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், வீட்ல இருந்து இதுக்கு. So you should not say, since you're going to repeat the same message, we'll sit at home and listen to your message through phone. ஹalleluya, அப்படிலாம் செஞ்சிராதீங்க. Please do not do like that. இதுதான் இந்த வருஷம் முழுசும் கர்த்தர் பேச சொல்லியிருக்காரு. Entire year, the message which is given from the Lord is that we will see the goodness of the Lord in this year. ஹalleluya. Hallelujah. நன்மை குறித்து தேவன் என்ன, அதாவது என்ன குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதான் நான். Whatever this Bible speaks about me is what I am. ஹalleluya சொல்ல மாட்டீங்களே, இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் நான். Whatever the scripture speaks about me, that is what I am. ஹalleluya. மற்றபடி தேவையில்லாத நெகட்டிவான காரியங்களை பேசி அதுல நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாம். Apart from this, whatever is spoken about me is not who I am. ஹalleluya. பாருங்களேன், வெளியில எல்லாரும் நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்களா, நெகட்டிவா சொல்றது உங்க மனசுல நிறைய ஆழமா பதிஞ்சிருச்சா, உள்ள வர்றீங்க, இந்த பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் உள்ள போகணுமே தவிர நீங்க மாத்தி மாத்தி செஞ்சறீங்க. நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்றேன். Outside of the church, when you go, there are a lot of people speak ill about you. You do not speak negative about you. Don't take that into your mind. ஆமா, சர்ச்சுக்குள்ள வரும்போது பாசிட்டிவா பேசுறாங்களா, அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். When you enter into the church, whatever God is speaking about you, take that deeply into your mind. ஆமா, பாருங்க, நம்ம எப்படி செய்றோம் தெரியுங்களா, வெளியில இருக்கிறத அப்படியே காது உள்ள போட்டு இப்படிக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த வசனத்தை மட்டும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறோம். அப்படிதானே? But we do it in the reverse manner. Whatever is spoken outside, we take that deep into our heart. And whatever is spoken inside the church, we keep it outside. உண்மையா இல்லையா? Do you agree or not? என்னமோ பாஸ்டர் நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு இருக்கு பாஸ்டர். We don't know pastor. ஒரு பக்கம் கத்த என்னமோ சொல்றீங்க அப்படின்றீங்களா? ஹalleluya. praise the Lord. நான் சொல்றேன், இந்த பக்கம் வாங்கி வசனத்தை உள்ள கொண்டு போங்க. ஹalleluya. praise the Lord. Let the words enter your ear and go deep into your heart. ஆமா, வார்த்தையை அறிக்கை செய்வதில் நம்ம சோர்ந்து போக கூடாது. We should not get tired in confessing the word of the Lord. ஆமா, அன்பானவர்களே, உங்கள் வாயில் வல்லமை இருக்கிறது. Beloved children of God, there is power in your tongue. ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்களேன், என் நாவில் வல்லமை இருக்கிறது. There is power in your words, there is power in your lips. சொல்லுங்க, என் நாவில் வல்லமை இருக்கிறது. There is power in my tongue. நான் சொல்லுங்க, என் நாவில் வல்லமை இருக்கிறது. There is power in my tongue. ஆமா, கடந்த வாரம் நான் திருநெல்வேலி போயிருந்தேன். Last week I went to Tirunelveli. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் என் குழந்தைய வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தா ஒரு கார் ஒன்று இருந்துச்சு. I went to my sister-in-law's house and I saw a car standing there. சிஸ்டர் இன் லாவா வரும்? சரி, கரெக்டு தானா? ஓகே, சரி. அப்போ பாருங்க, என்ன சொன்னா, அவங்க வீட்டுக்கு போனா அங்க ஒரு அழகான கார் ஒன்று இருந்துச்சு. There's a beautiful car standing outside their house. ஆமா, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்போ நான் கேட்கும் பொழுது அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குடும்பம் பெருசாயிருச்சு, கார் வேணும். ஊழியம் தான் செய்கிறாங்க, அவங்களும் ஒரு ஊழியக்காரர்கள் தான். அப்போ அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். பாருங்களேன், ஒருத்தர் வந்துட்டு இந்தாங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒரு புது காரை கொடுத்துட்டு போயிட்டார். Those people are involved in ministry and they work for God, and they always usually used to confess that God will give us a car. Hallelujah. And one fine day, a person came and handed over the car's key and said, take this car, this is for you. ஆமா, ஆனா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம எதை சொன்னாலும் நமக்கு நெகட்டிவாவே பேசுறோமா, அதனால நெகட்டிவா தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே வந்து வாய்க்குது. But whenever we speak about negative things and nothing prospers in our life. ஹalleluya. praise the Lord. சரி, இப்போ டைம் இல்லை, நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். வாழ்க்கையில தோல்வியை குறித்து நம்ம ஒரு நாளும் பேசவே கூடாது. In our life we should never talk about failures at all. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னைக்கு. That is the first point for the day. ஆமா, இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்ல என்ன செய்யாதீங்க, தோல்வியை குறித்து பேசாதீங்க. People who are sitting beside you, look at them and say, do not talk about failures in your life. ஆமா, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல கையை சொல்லுங்க, ஃபெயிலியரை பத்தி பேசாதீங்க. Look at the person beside you and say, let's not talk about failures in our life. ஆமா, புருஷனை பார்த்து சொல்லுங்க, ஏங்க இனிமேல் தோல்வியை பத்தி பேசாதீங்க. Look at your husband and say, do not talk about failures in your life. ஆமா, அப்படி பேசினா வேற எவகிட்ட பேசுங்க. If you want to talk about failures, please talk with someone else. Some other girl. சண்டை வரும் பாஸ்டர். There'll be fight coming inside the house.
If your husband is speaking with another girl, அப்ப இனிமேல் பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் தோல்வியை குறித்து பேசாதீங்க அத்தான். சொல்லுங்க அத்தான், இனிமேல் என்ன செய்யாதீங்க? look at your husband and say, husband, please let's not talk about failures in our lives. ஆமா மாமா, இனிமேல் தோல்வியை பத்தி பேசாதீங்க மாமா. Oh dear husband, let's not talk about failures in our life. ஆமா, எப்படி கூப்பிடுறீங்களோ, ஹனின்னு கூப்பிடுறீங்களோ, எப்படி கூப்பிடுறீங்களோ சொல்லுங்க, இனிமேல் வாழ்க்கையில தோல்வியை பற்றி பேசவே பேசாதீங்க. However you call your husband, but decide this, that you will not speak about failures in your life. ஆமா, நீங்களும் நானும் பேசுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். We should be very careful and attentive to the words which comes out of our mouth. ஆமா, ஒருவர்கிட்ட நம்ம பேசும்போது நம்முடைய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். When we speak with a person, we should be very careful with the words which we use with that person. ஆமா, மனசுல வந்ததெல்லாம் வந்து பேசிட கூடாது அவங்க கிட்ட. We should not say all those words which come to our mind. ஆமா, அநேக நேரங்கள்ல ஜனங்கள் பேசுறது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியை தான் அநேகர்கிட்ட பேசுவது. Most of the times we share the words of failures with the other person. ஆமா, தேவன் இதை கேட்டு அநேக நேரங்கள்ல ரொம்ப சோர்ந்து போகிறார். The Lord becomes disappointed hearing the way we are talking. ஆமா, எத்தனை பேர் அப்படி நம்ம பேசுறோம்னா நிறைய நேரம் என்னன்னா மத்தவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட நம்ம பேசுறது என்னன்னா நான் தோல்வியை சந்திச்சேன் உனக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசுறோமே. Most of the times we do not talk about inspiring or motivating words. Since I met failures in my life, in your life also you will surely face those failures. ஆமா, அப்போ நம்ம நிறைய நேரம் ஒரு பிரச்சனையில நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையில நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? Most of the time when we get into a trouble, what is the words which come out of our mouth? சொல்லுங்க, ஒரு 2 minutes சொல்லுங்க, பேசுங்க. ஒரு பிரச்சனை வீட்டில் வந்துருச்சு, ஏதோ ஒரு நெருக்கம் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்வீங்க நீங்க? சீக்கிரம், டைம் இல்லை. என்ன வார்த்தை சொல்வீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, டேய் உள்ள வந்து உட்கார். ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? அது எல்லாருக்குமே வருதியா? உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. உண்மைதானே பிரதர்ஸ்? எல்லாருக்கும் வித்தியாச பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. வேற வேற இவ்வளவுதானா? கொஞ்சம் மூளையை கசக்குங்களே. நீங்க சொல்ற வார்த்தை தான். பத்திரமா வச்சிருக்கிறீங்களே பாஸ்டர், என் மூளைலாம் யூஸ் பண்ணவே கூடாது பாஸ்டர். என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் நம்ம? What is the most often word which is used when you get into a problem? சிம்பிள் வார்த்தை தாங்க. ஐயோ நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. Oh, I don't know what to do in this problem. இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கிறோம்ல. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, ஐயோ நான் என்ன பண்ண போறேன் தெரியல இந்த விஷயத்துல. We all say these words, I don't know what to do with this problem. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தர போறேன். Today I would like to share a secret with you. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்துல என்ன செய்ய போறோம்ன்ற சொல்றீங்களா, அதுவே நெகட்டிவான வார்த்தை தான். During these difficult times where you say, oh, I don't know what I'm going to do, even that is a negative word. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஐயோ பதட்டமா இருக்குதே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன், அது கூட ஒரு நெகட்டிவான வார்த்தை தான். The words which are saying, oh, I don't know what I'm going to do in this situation, even that is a negative word. ஆமா, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம சொல்ல வேண்டிய வார்த்தை தான் பிலிப்பியர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. During those times the words which we have to talk are specified in Philippians chapter 2 verses 10 and 11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். That at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue acknowledge that Jesus Christ is Lord, to the glory of God the Father. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்றது பேசாம, இயேசு கிறிஸ்துவே தேவன், என் காரியத்தை இயேசு பார்த்துக் கொள்ளுவார். So we should not say, I don't know what I'm going to do, but rather we should say, Jesus is the Lord and he will take care of my problem. ஆமா, நல்லா சொல்லுங்களா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இருக்கிறார். Look at the person next to you and say that Jesus is present. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, இயேசு இருக்கிறார். Jesus is there, he'll take care of my problem. ஆமா, நான் இத ரொம்ப ஆழமா விரும்புறேன். கர்த்தர் இதை சொல்றாரு. நீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுற கூடாது தேவ பிள்ளைகளே. நீங்க திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது நல்லது கிடையாது. உங்களுக்கு சொல்லி தந்த பாடத்தை பிடிச்சுக்கங்க. இயேசு இருக்கிறார். சொல்லுங்க,
I am much சொல்லுங்க இயேசு interested in இருக்கிறார். sharing this சொல்லுங்க இயேசு இருக்கிறார். sermon with you. Declare that God is with you and he will surely do good things to you. அல்லேலூயா, இயேசு இருக்கிறார். சொல்லுங்க இயேசு இருக்கிறார். Say God is with you and don't talk about the problems. அல்லேலூயா, இயேசு இருக்கிறார். Say God is there. ஆமா, என்ன செய்ய போறேன்னு தெரியலன்றதை விட இயேசு இருக்கிறார். I don't know what I'm going to do. Leave those words and say Jesus is there. அல்லேலூயா. ஆமாங்க, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு எல்லா குழப்பத்தையும் உண்டு பண்ற நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை இயேசு இருக்கிறார். The time devil enters into your life and creates all the confusion, those times you should declare this word that Jesus is there. ஆமா, தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு முன்பாக நாம பயன்படுத்த You should வேண்டும். declare the word of God before the devil. அல்லேலூயா. நீங்களும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது தேவனே நமக்கு முன்பாக வந்து இறங்கி நின்று விடுகிறார். When we use those words, then God directly comes into that situations and problems and helps us. அல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிங்க, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றீங்களோ, உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசு அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்றதுக்கு அவர் உங்களுக்கு முன்பாக வந்து இறங்கி விடுகிறார். All those times when you're facing difficult situations, when you declare that Jesus is there, however big the problem is, God will come there and he will make sure that the problem is resolved. ஆமா, வேதம் சொல்லுகிறது யுத்தம் உங்களுடையது இல்ல, யுத்தம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, யுத்தம் யாருடையது? The word of God says the battle does not belong to us, but rather the battle belongs to God. ஆமா, யுத்தம் யாருடையது? சொல்லுங்க, யுத்தம் யாருடையது? The battle belongs to whom? அல்லேலூயா. ஆமா, தேவன் இதை தான் சொல்ல விரும்புகிறார். இந்த யுத்தம் யாருடையது? God wants to say these things. These battle belong to whom? ஆமா ஆமா, கர்த்தருக்குரியது. இந்த பிரச்சனை யாருக்குரியதுனா அது கர்த்தருக்குரியது. இந்த போராட்டம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இந்த வேதனை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்றேனே, இது யாருக்குரியதுன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறதை விட சொல்லுங்க நல்லா தைரியமா, இது இயேசுவுக்கு உரியது. The pain and the problem and the suffering which you are facing this day, it belongs to the Lord and it does not belong to you. ஆமா, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Stand against the devil and the devil will flee from you. ஆமா, அவனை எதிர்க்கணும் அப்படினு சொன்னா எனக்கு தேவையெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை. If you have to stand against him, then what is needed is the word of God. அல்லேலூயா. அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. And that's why in John chapter 1 verse 1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. in the beginning was the word and the word was with God and the word was God. அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையும் தேவனை பிரிக்கவே முடியாது. ஏன் வார்த்தையை சொல்லணும்னு சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் அங்கே இருக்கிறார். We cannot separate the Lord and his word. Wherever the Lord is there, his word is present there. அல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையை காண்பேன். Say that I will see the goodness of the Lord. எஸ், நன்மையை காண்பேன். Say that I will see the goodness of the Lord in my life. நன்மையை காண்பேன். I will see the goodness of the Lord. நன்மையை காண்பேன். I will see the goodness of the சொல்லுங்க, Lord. நன்மையை காண்பேன். I will see the goodness of the Lord. நன்மையை காண்பேன். I will see the goodness of the Lord. நன்மையை காண்பேன். I will surely see the நீங்க goodness of சொல்ல the சொல்ல உங்க Lord. வீட்டுக்கு நடுவுல கர்த்தர் வந்து நிக்கறாரு. As you keep அல்லேலூயா. confessing these words, the ஆமா, Lord நீங்க will சொல்ல enter into your சொல்ல house. இயேசு அங்கே வந்து நிற்கிறார். The சொல்லுங்க, Lord நன்மையை enters into all your காண்பேன். problems. எஸ், நன்மையை காண்பேன். Yes, I will see the goodness of the Lord in my life. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் In சிருஷ்டித்தார். Genesis chapter 1 verse 1 says, in the beginning God created the heavens and the earth. ஆமா, இந்த முதல் அதிகாரத்திலே தேவன் சொன்னார் என்று 9 விசை வருகிறது. And in this first chapter we see that God spoke. It is written that God spoke as 9 times. ஆமா, இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெறும் வார்த்தையினாலே தேவன் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து முடித்து விட்டார். This chapter says that God used his words to create this entire universe. ஆமா, அதுபோல அந்த வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தையை நீங்களும் நானும் வச்சிருப்போம்னு சொன்னா நிச்சயமாக ஜெயம் நமக்குரியதே. When we are filled with these powerful words, then we will surely see the victory of the Lord in our lives. அதனால தான் யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. And that's why in John chapter 1 verse 14 it says that word became flesh. ஆமாங்க, அப்ப இந்த வார்த்தை என்ன ஆனதா? புதிய ஏற்பாட்டுல மாம்சமாகி இயேசுவாக வந்தார். This very word became as flesh in New Testament and that came down amongst us as Jesus. அல்லேலூயா. Hallelujah. நல்ல தைரியமா சொல்லுங்க, வார்த்தையாகிய இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறார்.
boldly declare this, that the word, the Jesus, the word is before me. ஆமா, நம்ம வார்த்தையை சொல்ல சொல்ல மாம்சமாகிய இயேசு முன்னாடி நிற்கிறாரு. As we keep declaring his word, the present Jesus himself is present in that situation. அல்லேலூயா. அதுதான் Hallelujah. தாவீது சொல்லுகிறார் 119வது சங்கீதத்துல 11வது வசனத்துல, And that's why the psalmist says in Psalms chapter 119 verse 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். I have hidden your word in my heart that I might not sin against you. நல்லா கவனிச்சுக்கங்க. வாலிப பிள்ளைகள் இருந்து எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். இந்த வாலிப நல்லா கவனிங்க. I'm going to teach everybody a secret, especially the youth people, that I'm going to teach you a secret. ஆமா, நான் வாலிபர்கள்லாம் கை உயர்த்துங்க. I'll பாத்தீங்களா, அங்க ஒரு பாட்டியம்மா வாலிபரா கை உயர்த்துங்க. I like it. Very good. That's good. வாலிப பிள்ளைங்கலாம் கை உயர்த்துங்க. Youth people, please raise your hands. வாலிபர்கள், நான் சொல்றது வாலிபர்கள். வெரி குட். இந்த வாலிப பருவத்துல பாவம் வருவது உண்டு. இப்போ சில பாவத்துல நம்ம வெளியில சொல்ல முடியல. யார்கிட்ட போயிட்டு நம்ம அறிவுரை கேட்கறது, சொன்னா எப்படி நினைப்பாங்களோ, அசிங்கமா போயிருமே, நமக்கு நிறைய தாட்ஸ் மனசுக்குள்ள வருது. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், கற்பனைகள் இதெல்லாம் மனசுல ஓடுதா? நீங்க எங்க போய் சொல்லணும் தெரியல. மம்மி கிட்ட ஷேர் பண்ண முடியல, டாடி கிட்ட ஷேர் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிலதான் ஷேர் பண்ண முடியும், சிலதெல்லாம் ஷேர் பண்ணவே முடியாது. இந்த பாவத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்றாரு, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனத்தை யாரெல்லாம் உள்ள வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் பாவத்தை மேற்கொண்டறலாம். In the youthful days, it is usual that we are filled with sinful thoughts. How to overcome that? We are not able to share it with our parents, with our fellow friends. We are not able to share it with anyone. But here, David shares us a secret. The way he overcomes sin in his life. He kept the word of God inside his heart and used it at all these times. And he was able to overcome that. Likewise, if we keep these words treasured in our hearts, during those sinful, tempting times, the Lord will help us to overcome all the sins. Amen. ஈஸியா? நான் உங்களுக்கு ஈஸியானதான் சொல்லி கொடுத்துருக்கேன். நானே சொல்லனா, அன்பு பிள்ளைகளே, அதுதானே பாஸ்டர் எங்களுக்கு கஷ்டம். வார்த்தையை நாங்கள் உள்ள வச்சுட்டா தான் ஜெயிச்சிடலாமே. வார்த்தை அதுதான் சொல்ல. பிசாசு 365 நாள் எதுக்கு போராடுறான்னா, வார்த்தையை வாசிக்க தான் போராடுறான். நம்ம இதை வாசிச்சிட்டோம், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துருவோம். நம்ம இதை வாசிச்சிட்டோன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துருவோம். இதை வாசிச்சுட்டா நான் ஜெயிச்சிருவேன், இதை வாசிச்சுட்டா நான் முன்னாடி போயிடுவேன், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தையில தான் அவன் என்ன செய்யறான்னா, வாசிக்க முடியாதபடிக்கு எதிர்ப்பை வைக்கிறான். I've shared a very easy thing with you. It is just, we have to read the word of God. But the devil is very keen in stopping us from reading the word of God. If we read the word of God, we'll have victory in our life. If we read the word of God, we'll move forward and conquer all that God has kept for us. அல்லேலூயா. பாருங்க, உதாரணமா வனாந்தரத்துல பிசாசு இயேசுவை சோதித்தான். In the wilderness, for example, let us see, in the wilderness, Jesus was tempted by the devil. ஆமா, வனாந்தரத்துல பிசாசு இயேசுவுக்கு எதிராக வந்தபோது இயேசு என்ன சொன்னாரு? When the devil came against Jesus, what was the reply from Jesus? நல்லா கவனிங்க, நான் திரும்பவும் கேட்கிறேன். வனாந்தரத்துல இயேசுவானவர் அங்க பிசாசினால சோதிக்கப்படும் போது இயேசு என்ன சொன்னார்? When the devil questioned Jesus, what was the answer from Jesus? உங்களை தான் கேட்கிறேன். அப்படிதானே சொன்னாரு. Jesus, whenever he replied, he used this word very particularly, as it is written. நீங்களும் நானும் என்ன சொன்ன, ஒரு பிரச்சனை வந்தா, but whenever we face a problem, what are the words which we say? நம்ம என்ன சொன்னோம் சொல்லுங்க? What are the words which we say? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நில்லுங்க. நம்ம ஒரு பிரச்சனை வந்தா என்ன சொன்னோம்? இப்பதானே பேசணும். என்ன செய்யுதுன்னே தெரியல. இயேசுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஐயோ என்ன செய்ய, அப்படியா சொன்னாரு? உடனே என்ன செஞ்சாரு? வார்த்தை. அப்போ இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் திரும்ப சொல்லித்தரேன், வார்த்தையினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Whenever we face a problem, we usually say, oh, I don't know what I'm going to do.
But what Jesus did is, he referred the scriptures and he said, it is written this way, and this is how my life will be. So when Hallelujah. we cling onto the word of God, we will surely have a victorious life for us. பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்படி வார்த்தையை கொண்டு பிசாசை மேற்கொண்டாரோ அதே போல வார்த்தையை கொண்டு நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். As Jesus conquered everything using the word of God, we should also use the word of God to conquer everything in our lives. ஆமா, அதனால தான் வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும். And that's why the scripture says, whoever believes in me can do even more greater things than me. ஆமா, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். He says that he will do the works which I do, and he will do more greater works than me. ஆமா, நீங்க செய்ய முடியுமா? நல்ல விசுவாசமா சொல்லுங்க, பக்கத்துல Do you பார்த்து சொல்லுங்க. believe that you can do greater works than Jesus did? ஆமென். நல்லா சொல்லுங்களேன், நல்ல விசுவாசமா சொல்லுங்க. என் இயேசு செய்த, அப்ப எவ்வளவு ஒரு நல்ல தேவன்ல. அவர் சொல்றாரு, நான் இதிலும் பெரிய காரியங்களை செய்வேன், இதிலும் பெரிய காரியங்களை பார்ப்பேன், இதிலும் பெரிய காரியங்கள் எனக்கு வாய்க்க பண்ணப்படும், கர்த்தர் எனக்கு செய்வார். நல்லா சொல்லுங்க, வாய்களை திறந்து, என் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், என் கர்த்தர் என்னை யூஸ் பண்ணுவார், என் கர்த்தருடைய வல்லமை என்னை மூடும், அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. See how good our Lord is, that he says, yes, the Lord will. கர்த்தர் என்ன செய்வார்னா, என்னை பயன்படுத்துவார், எனக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் வல்லமை கர்த்தர் என்ன செய்வார், என்ன யூஸ் பண்ணுவார். The power of the word which is present inside me, the Lord will use me and he will make me prosper. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. நான் திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க படிச்சிருக்கிற MA BLோ இல்ல என்னது PhDயோ இல்லனா வந்துட்டு நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்க படிப்பெல்லாம் நல்லது, நான் உங்க படிப்பெல்லாம் குறைய சொல்லல. அந்த படிப்பை பார்த்து ஒரு நாள் பிசாசு பயப்படவே மாட்டான். Whatever great graduations which you have done, the devil does not look at it, and he is not trembled about it. நான் கேக்குறேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? MCA படிச்சதுனால பிசாசு உங்ககிட்ட வந்து ஏய் அப்படி அது உன்னை பார்த்து பயமாகுது அப்படி சொன்னானா? So did the devil ever tremble seeing you that you have learned so much in your life? வேற என்னெல்லாம் படிச்சுக்கிறீங்க? யாரும் எனக்கு படிச்சது தெரியலையே. நான் பிரதர் எங்க நான் தேடுறேன், பார்த்தீங்களா அந்த அளவுக்கு படிப்பு இருக்கீங்க. சொல்லு, அப்போ நீ என்னப்பா படிச்சிருக்கிற? பிடெக். சந்தோஷ் பிடெக் பெம்மர் அப்படி சொன்னானா? எவ்வளோ நீ என்ன படிச்சிருக்கிற? MBAவா? ME-ஆ? ஓ, ME மாஸ்டர் ஆஃப் என்ஜினியரிங். ஐயோ என்ஜினியர், ஐயோ பயமா இருக்குது என்ஜினியர் அப்படி பயப்படுறானா? பிசாசு உங்க படிப்பை பார்த்து பயப்படுறான். Does the devil feel afraid about seeing the degrees which you have? சரி, அப்படி கூட வேணாம். நீ ரொம்ப புத்திசாலி. Oh, you're very brilliant. ரொம்ப அறிவாளி. And you are very smart. ஐயோ உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. Oh, I am so afraid looking at you. அப்படி பிசாசு சொல்றான். Does the devil ever say like that? உங்களை கேட்குறேங்க, உங்களை பார்த்துட்டு ஐயோ இந்த பிரதர் கிட்ட என்ன அறிவு இருக்குது, ஐயோ இந்த சிஸ்டர் கிட்ட என்ன புத்தி இருக்குது, இந்த அம்மா பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது அப்படி சொல்றான். Does the devil ever say, oh, this person is very brilliant and he has very sharp mind, I'm so afraid about this person? அல்லது நீங்க வந்து பெரிய 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 சர்ச்சுக்கெல்லாம் போய் ஐயோ இந்த விசுவாசி அந்த சர்ச்சு விசுவாசி, ஐயோ எனக்கு பயமா இருக்குது அப்படி பிசாசு சொல்வானா? And does he ever get afraid about you going to a very big church? பெரிய சத்திய சபை, அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறதுனால உன்னை பார்த்து அப்படி அப்படி சொல்லுவானா? And it is a very great truth speaking church, and since you go to that church, will he get afraid looking at you? உங்களை தாங்க கேட்குறேன், ஒன்னுக்கு தான் பயப்படுவோம். The devil fears only one thing. இருக்குதோ அவங்கிட்ட தான் பயப்படுவோம். He is afraid of only one person, the person who carries the word of God. Hallelujah. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. நான் சொல்றேன், உங்ககிட்ட வார்த்தை இருக்குன்னு சொன்னா பயப்படுவான். When the word of God is there inside your heart, then the devil is afraid of you. உங்களை பார்த்து நடுங்குவான். And he will shiver looking at you. Hallelujah. Hallelujah. ஆமா, நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதான் நான். Whatever the Bible is speaking about me, that is who I am. ஆமா, உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? What does the scripture speak about you? சொல்லுங்க, உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லி What does இருக்கிறது? the scripture speak about you? சொல்லுங்க.
ஏங்க எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கு, உன் கூட ஒரு வார்த்தை கூட பேசலையாம்மா. There are so many promises in this scripture. So what are the words which God has spoken with us? என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரு? What has the Lord spoken with us? அவர் சொல்றாரு, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன். The Lord says that I will not make you a tail but a head. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தை என் வார்த்தை. I believe that that word belongs to me and that is what I am in my life. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். எங்க அப்பா என்ன பார்த்து சொன்ன வார்த்தை, நீ வாளாக மாட்ட, நீ தலையா இருப்பேன்னு சொன்னாரு. I believe that word which is spoken by my father. He said I will not be a tail, I will be a head, and I am the person. ஆமா, நல்லா சொல்லுங்களேன். என்ன பத்தி பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் தலையாவேன். The way Bible has described about me is the person who I am in my life. அல்லேலூயா. And I will be a head. ஆமா, சொல்லுங்க, நான் மேலாவேன். I will be on top. ஆமா, சொல்லுங்க, நல்ல விசுவாசமா சொல்லுங்களேன். நான் தலையா இருப்பேன். I will be the head. நான் மேலானவனாய் இருப்பேன். I will be the person on the above. அல்லேலூயா. Hallelujah. என்னால முடியும்னு சொல்லுங்களேன். I can do it. ஆமா, என்னால முடியும்னு சொல்லுங்க. Confess that I can do it. ஆமா, பிலிப்பியர் 4:13 சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க, எனக்கு. In Philippians 4:13 it says I can do all this through him who gives me strength. ஆமா, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால முடியும் சொல்லுங்க. நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க, வாய்களை I can திறந்து. do all this through him who gives me strength. ஆமா, நல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னால முடியும். Open your mouth and say yes, I can do it by the Lord who strengthens me. Come on, நல்லா சொல்லுங்க, நல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னால முடியும். Lift your hands and say yes, I can do it by the Lord who strengthens me. ஆமா, சொல்லுங்க, நல்ல விசுவாசமா சொல்லுங்க, என்னால முடியும். With faith declare saying that I can do it. ஆமா, இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்குதோ அதான் நான், என்னால முடியும். Whatever the Bible has described about me, that is what I am and I can do it. இந்த வேதம் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறது, அதான் நான். The scripture has given me authority and that is who I am. ஆமா, லூக்கா சுவிசேஷம் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. In Luke chapter 10 verse 19 it says, I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Hallelujah. Nothing will harm you. ஆமென். நல்லா சொல்லுங்களேன், எனக்கு அதிகாரத்தை தேவன் The தந்திருக்கிறார். Lord has given us authority. என் வேதம் என்னை குறித்து என்ன சொன்னதோ அதான் நான், எனக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். About me, that is the person who I am in my life. ஆமா, நான் தேள்களை மிதிப்பேன் சொல்லுங்க, நான் சர்ப்பங்களை மிதிப்பேன் சொல்லுங்க. I'll trample on snakes and scorpions. ஆமா, எதுவும் என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுங்க. Nothing will overcome me. எதுவும் என்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லுங்க. Nothing will destroy me. ஹalleluya. Hallelujah. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. Nothing will destroy me. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. Nothing will harm me. ஆமா, எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. Nothing will harm me, nothing will overtake me. ஆமென். Hallelujah. என் வேதம் என்னை குறித்து இதுதான் சொல்லி வைத்திருக்கிறது. This is what the Bible speaks about me. ஆமா, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, when we read Romans chapter 8 verse 28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று, and we know that in all things God works for the good of those who love him. ஆமா, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Everything which is happening for a good cause. ஆமா, நல்லா சொல்லுங்க, என் லைஃப்ல நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுங்க. Whatever the Lord is working in my life, he is doing for a good purpose. ஆமா, என்ன செய்வோனோன்னு சொல்லாதீங்க, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுங்க. Don't tell what I'm going to do, say that God is working it for my goodness. ஆமா, நல்லா சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. God is working for my goodness. ஆமா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுங்க. ஆமா, எல்லாம் நல்லதுக்கு for தான் my goodness. சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு தான். It is for my goodness that the எல்லாம் Lord is நன்மைக்கு working. தான். Everything which God is working எல்லாம் upon is நன்மைக்கு for தான் my சொல்லுங்க. goodness. Come on, let us speak through faith. Hallelujah. Let us confess it. விசுவாசத்தோடு ஆமா, எல்லாம் நாம் அறிக்கை நன்மைக்கு செய்வோம். நன்மைக்கு, everything is for my goodness. எல்லாம் தேவன் நமக்கு நன்மைக்காகவே செய்கிறார். Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தை எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 4 verse 12 it says, தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. There is life in the word of God. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. There is power in the word of God. The word of God is alive and active. Hallelujah. Hallelujah. ஜீவன் இருக்கிறது. There is life in the word of God. There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. And that word of God is in your mouth.
mouth. அந்த வல்லமை உள்ள வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறது. Come on, speak through faith. Hallelujah. விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்கள். There is life in the word of God. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. And that powerful word is upon your mouth. அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை உங்கள் நாவில் இருக்கிறது. Amen. Hallelujah. And that lifeful word is upon your mouth. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உன் நாவிலே உன்னுடைய வாயில் இருக்கிறது. That the word of life is in your mouth. Hallelujah. Hallelujah. நல்ல விசுவாசமா சொல்லுங்க, நான் பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. ஆமென். Amen. Hallelujah. அங்க சொல்லுது, அது இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. Hallelujah. அப்படிப்பட்ட கருக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையை தேவன் என் நாவில வைத்திருக்கிறார். It says that word is sharper than any double-edged sword, and it penetrates deep inside us, dividing the soul and spirit. Hallelujah. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தரும் வார்த்தை. It is a word which gives hope to the hopeless. Hallelujah. 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 வியாதியிலே இருக்கிறவர்களை ஜெயிக்க வைக்கிற வார்த்தை. It is the words which gives healing to the people who are sick. Hallelujah. மரணத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்த வார்த்தை. It is the word which has conquered hell. It is the word which has conquered death. பிசாசின் வல்லமையை ஜெயித்த வார்த்தை. It has shattered all the power of the devil. Hallelujah. ரோமன் 4:18 சொல்லும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார் ஆபிரகாம். In Romans chapter 4 verse 18 it says he became the father of many nations, just as it has been said to him, so shall your offsprings be. Hallelujah. நம்பிக்கை இல்ல, ஆனால் விசுவாசமா சொல்லுங்க, என் தேவன் என்னை உயர்த்துவார். I do not have hope, but still with all faith let's say my God will lift me up. சொல்லுங்க, நன்மையை பாப்பேன். I will see the goodness of the Lord in my சொல்லுங்க, life. நன்மையை பாப்பேன். I will see the goodness of the Lord in my life. நன்மையை பாப்பேன். I will see the goodness of the Lord in my life. Hallelujah. Hallelujah. இரண்டாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அதை நம்ம பேசணும். The second thing which I want to share is we should speak the word of God. எப்பன்னு சொன்னா நெகட்டிவான சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக பேச வேண்டும். During the negative situations we should positively confess the word of God. Hallelujah. 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 வியாதியில தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். During the time of sickness we should speak the word of God. சுகமாக வேண்டுமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். If you want to be healed, speak the word of God. விடுதலையாக வேண்டுமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். If you want to be delivered, speak the word of God in your life. பொருளாதார நெருக்கடியா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். During financial trouble, speak the word of God. வேற எந்த பிரச்சனையா கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். Whatever the problem is, speak the word of God. Hallelujah. Hallelujah. பிசாசு உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் தோற்று போனீர்கள் என்று சொல்லும் பொழுது, when the devil comes against you and says that you are defeated, தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவனை மேற்கொள்ளுங்கள். take the word of God and overtake him. ஆமா, வாய்களை திறந்து வார்த்தையை பேசுங்கள். Speak the word of God, opening your mouth. Hallelujah. வார்த்தை தான் இருளின் அதிபதியை மேற்கொள்ள முடியும். It is the word of God which overcomes the ruler of the darkness. Hallelujah. ஆமா, அப்ப பிசாசு உங்களை பார்த்து உங்களை நான் தோற்கடித்தேன் அப்படின்னு அவன் கூறும் பொழுது அவனை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. When the devil says that you are defeated, the right word which we have to speak against him is, ஆமா, சங்கீதம் 27:1. Psalms chapter 27 verse 1. சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும், the Lord is my light. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும், the Lord is my light, என் இரட்சிப்புமானவர், and my salvation. திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும், the Lord is my light, என் இரட்சிப்புமானவர், and my salvation. யாருக்கு பயப்படுவேன்? whom shall I fear? கர்த்தர் என் ஜீவனின், the Lord is my stronghold of my life. பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? of whom shall I afraid? யாருக்கு நான் பயப்படுவேன்? of whom shall I be afraid? யாருக்கு அஞ்சுவேன்? of whom shall I be afraid? வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். the Lord is my light and my salvation and the stronghold of my life, and I will not be afraid of anybody. Hallelujah. Hallelujah. பிசாசு வந்து உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசும்போது இந்த வசனத்தை பேசி பாருங்க, உங்களுக்கான ஜெயம் கிடைக்கும். whenever the devil comes and speaks with you, speak these words against him,
then you will get the victory. ஆமா, பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், நீ செய்யறது எதுவுமே வாய்க்காதுன்னு உன்னை பார்த்து சொல்லுவான். The devil can speak against you and say that whatever you are doing will not prosper. ஆமா, அப்படிப்பட்ட நேரத்துல நீங்களும் நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, At that சங்கீதங்களின் time- புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் வேகமா. At that time, the words which we have to use against the devil is. ஆமா, எல்லாரும் எடுத்து ஒண்ணா வாசிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 1வது சங்கீதம் 1-3 சீக்கிரமா வாசிப்போம். அதுல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். Book of Psalms chapter 1 verse 1-3. Blessed is the one who does not walk in step and the wicked. ஆமா, பாவியின் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், Or sit in the company of mockers. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, Whose delight is in the law of the Lord. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Who meditates on his law day and night is blessed. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். That person is like a tree planted by streams of water which yields its fruits in season, and those leaves does not wither. Whatever they do prospers. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do is அவன் going to சொல்லுவான், நீ prosper. செய்யறதெல்லாம் வாய்க்காதுன்னு. நீ வசனத்தை கொண்டு பேச அவங்கிட்ட, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். He said, whatever you do will not prosper, but you speak with the word of God. Whatever I'm going to do is going to prosper in my life. அல்லேலூயா. Hallelujah. பிசாசு உங்களை பார்த்து நீ ரொம்ப வியாதியில இருக்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்களை கொண்டு உன்னை என்ன செய்வானா உன்கிட்ட பேசுவான். The devil will speak against you using all the doctors, saying that you are very sick and you cannot win over this. ஆமா, நீ சுகமே பெற மாட்டேன்னு சொல்லுவான். You cannot be healed is what the devil says. ஆமா, அவனை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய But வார்த்தை, looking at him, you have to use these words. யாத்ராகமம் 15:24 சொல்லும் பொழுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Exodus chapter 15 verse 26, that I am your healer. சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heals you. ஆமா, இங்க என்ன வியாதியில வந்திருக்கிறீங்களோ இப்ப கர்த்தர் சொல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Whatever disease you are carrying right now in your bodies, the Lord is saying that I am your healer. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியில டாக்டர் உங்களை கைவிட்டிருக்கலாம், நடக்காது, முடியாது, சுகமாக கருது ரொம்ப கஷ்டம், நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, என்ன வேணா சொல்லட்டும், இது கருதரிக்கிறது கஷ்டம், இது வாய்ப்பே கிடையாது, இந்த பலவீனம் இருக்குது, உனக்கு தைராய்டு இருக்கிறது, உனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங் இருக்குது, உன் யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறது, உனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு டென்டல் ப்ராப்ளம் இருக்குது, whatever may be the issue. ஆனா கர்த்தர் இப்ப சொல்றாரு, அந்த வார்த்தையை வாயில வைத்திருக்கிறார், தைரியமா சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Hallelujah. The doctor has left open all your diseases. He says you will not be healed. But use this word of God which says, I am your healer. The Lord is my healer and he will surely heal me in all my life. Hallelujah. அதனால Hallelujah. ஏசாயா 53:5 சொல்லும் பொழுது, அவருடைய தழும்புகளினால் குணமானோம். And that's why in Isaiah chapter 53 verse 5 it says, by his stripes we are healed. ஆமா, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினால் குணமாகி விட்டேன். Let's all raise our hands and say, by his wounds we are healed. நல்ல விசுவாசமா சொல்லுங்க. ஆமா, டாக்டர் சொல்றது இல்ல, டாக்டர் சொல்றது இல்ல, அதிலும் மேலான மருத்துவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகளினாலே நீ குணமாகி விட்டாய், என் தழும்புகளினாலே நீ குணமாகி விட்டாய், என் தழும்புகளினாலே you have been healed right now. Hallelujah. By his stripes we are healed. Hallelujah. 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 அதனால தான் சங்கீதக்காரர் 107வது சங்கீதத்துல 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கினார். In the psalmist in Psalms 107 verse 20, he says, he sent out his word and healed me. Hallelujah. நல்ல விசுவாசமா சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என்னை குணமாக்கி இருக்கிறது. His word has cured my disease. ஆமா, சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என்னை குணமாக்கி His இருக்கிறது. word has cured my disease. அவருடைய வார்த்தை என்னை குணமாக்கி இருக்கிறது. His word has cured my disease. நான் மாசம் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்க மாட்டேன், வாரம் கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்க மாட்டேன், அவருடைய வார்த்தை என்னை குணமாக்கி இருக்கிறது. I will not go and visit the doctor every week. I will not go and visit the doctor every month and give him payments. It is the word of God which has healed me today. ஹalleluya. வார்த்தை என் நாவல அந்த வார்த்தைலாம் இருக்கட்டும். இது ஏதோ இப்ப சொல்லிட்டு அப்புறம் போயிட கூடாது. நான் வருஷத்துல 365 நாள் நீங்க பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் இவைகள். It is not the thing which we use just for a day and then forget about it for entire life. We have to use the word of God in every minute in our lives. ஹalleluya. அதனால சங்கீதக்காரர் 103வது சங்கீதத்துல 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்
நோய்களை எல்லாம் குணமாக்கினார். In Psalms 103, chapter 2 and 3, the psalmist says, "Praise the Lord, my soul, and forget not all his benefits, who forgives all our sins and heals all our diseases." ஆமென். Hallelujah. சொல்லுங்க, என் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டாரு. Say, God has healed all my diseases. சொல்லுங்க, என் நோய்கள் எல்லாம் குணமாகிருச்சு. Confess, the Lord has healed all my diseases. ஆமென். என் நோய்கள் குணமாகி விட்டது. The Lord has healed all my diseases. என் நோய்கள் குணமாகி விட்டது. My disease has been healed. ஆமா, அல்சர் ப்ராப்ளம் சுகமாயிருச்சு. My ulcer problem has been healed. ஆமா ஆமா, ஓவர் ஹெடேக், தாங்க முடியாத தலைவலி உனக்கு கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. Your over headache has been healed by God. ஹalleluya. Hallelujah. நிறைய பேர் விசுவாசமா சொல்றீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. நல்ல faith, விசுவாசமா let us all இந்த confess. வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. இப்ப ஆமா, அது Believe the word ஸ்கின் of ப்ராப்ளமா God. இருக்கலாம், அது என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும். இப்ப என்ன, நீங்க மறைவான இடங்கள்ல சில கட்டிகள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கலாம். ஆமா, இப்ப சொல்லுங்க, கட்டிகள் எல்லாம் மறைந்து போகிறது. Hallelujah. தேவ வல்லமை என் சரீரத்துல இறங்குகிறது. அவருடைய வார்த்தை என்னை சுகமாக்கி விட்டது. எந்த டியூமர் இப்ப இருக்கிற இடம் தெரியாம கர்த்தர் அந்த டியூமர் எல்லாம் எடுத்து போடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். Healing you right away. He is taking away all the tumors. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓவரும் பயங்கரமான பேக் பெயின், பயங்கரமான ஸ்பைனல் கார்ட் பெயின்ல இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமா ஆமா ஆமா, என் தழும்புகளினால நீ சுகமாகி விட்டாய். என் தழும்புகளினால நீ சுகமாயிட்ட நீ right now. Lord is saying, by ஆமா. my stripes you are healed. By my stripes you are healed. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. ஆமா, உன் கண்ணு ஒரு பக்கமா துடிக்குது, ஒரு பக்கமா கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணுக்கு என்ன பிரச்சனை தெரியல, உனக்கு பயமா இருக்குது. ஸ்பெக்ஸ் போடணுமோ இல்ல என்ன சொல்லுவாங்களோ டாக்டர் கிட்ட போறதுக்கு ஒரு கலக்கம். கர்த்தர் சொல்றாரு, என் தழும்புகளினால் நீ குணமானாய். There is a problem in your eyes. The Lord is saying right now that you are healed by my stripes. ஹalleluya. Hallelujah. நீ பிறந்த நாள் முதற்கொண்டு உன் கைகள்ல உன் கால்கள்ல ஏதோ ஒரு பலவீனம். கர்த்தர் சொல்றாரு, இந்த பலவீனத்தை குறித்து நீ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிற. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்கி விட்டேன். ஆமா, உன் நோய்களை உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி விட்டேன். ஹalleluya. என் தழும்புகளினாலே நீ குணமானாய். From the time you are born, there is some sort of sickness in your hands and in your legs. The Lord is looking at you and saying, by my stripes you are healed this day. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே மெய்யாகவே விடுதலையாவீர்கள். The word says, when the Son delivers you, truly, very truly, that you are delivered. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விடுதலையானேன். How many of சொல்லுங்க, you நான் believe விடுதலை and say that I am ஆயிட்டேன். நான் delivered? விடுதலை ஆயிட்டேன். I am நான் விடுதலை delivered. ஆயிட்டேன். Say, I am delivered. Yes, hallelujah. Hallelujah. வார்த்தையை பேசுங்கள், இருளின் அதிபதி விலகி ஓடுகிறான். When you speak the word of God, the ruler of darkness will flee away from you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கடைசியா ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் 5 நிமிஷத்துல. கடைசியா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, வார்த்தையை பேசணும், கடைசியா வாயில துதிக்கணும். The last point which I want to share with you, yes, we have to speak the word of God, and the next one is we should praise. We should have the praise of God in our lips. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you agree to this Hallelujah. word? உங்க வீடுகளை நல்லா துதிங்க தேவ பிள்ளைகளே. Very Jesus. gladly try to praise God in your home. Hallelujah. நிறைய பேர் இதை ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. நான் சொல்றதா விளையாட்டா நினைக்காதீங்க. நான் சொல்றேன், வெளியில பேசுறத இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. ஆனா இங்க சொல்ற ஒவ்வொன்றையும் உங்க மனசுக்குள்ள வைங்க. வீட்டுல போய் நல்லா துதிச்சு பாருங்க. கர்த்தர் மகிமையானதை செய்ய போகிறார். Whatever is spoken outside of the church, you can drop it outside, but whatever is spoken inside the church, take it deep inside your heart. Hallelujah. 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 இந்த பாதையை நாம் எளிதில் ஜெயிக்க போகிறோம். இந்த பாதையை நாம் எளிதில் ஜெயிக்க போகிறோம். We are going to have victory in this path. Hallelujah. Hallelujah. எப்படி ஜெயிக்க போறோம்? துதியினால் ஜெயிக்க போகிறோம். How we are going to bring victory in this life? Yes, we are going to praise God and bring victory in our lives. Hallelujah. உங்கள் மனதை இப்பொழுது ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Let's prepare our hearts for the victory which we are going to face in our lives. இயேசுவோடு கூட சேர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். You are going to join hands with Jesus and take all those victories in life. உங்களோடு கூட யாரும் பேசவில்லை என்று கவலைப்படாதீர்கள். Do not be worried that nobody is speaking with you. Hallelujah. உங்களை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கவலைப்படாத. When somebody is looking at you and says, no, I don't like you, do not be worried about it. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் தேவனை பார்த்தால் போதும். You and I, if it is enough that we look at God. Hallelujah. இந்த பாதை ஒருவேளை தனிமையின் பாதையா இருக்கலாம். Maybe this path is a path of loneliness. ஆனாலும் தேவன் உன்னோடு கூட சேர்ந்து நடக்கிறார். But still in that loneliness, God is walking alongside of you. Hallelujah. 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 நல்ல துதிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க துதிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Praise well.
now we are going to praise the name of God, and as you keep praising, the Lord is going to do greater things in your life. அல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all pray. ஜீசஸ், எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya.